ஹலோ சாம்பியன்ஸ், இன்னைக்கு நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? Whatever you want deep inside your heart, it will definitely happen. ரெண்டு முக்கியமான விஷயம் லைஃப்ல நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒன்னு மெடிடேஷன், இன்னொன்னு மேனிஃபெஸ்டேஷன். மெடிடேஷனும் நீங்க போகணும்னு நினைக்கிற உயரத்துக்கு உங்களை ரொம்ப சீக்கிரமா கூட்டிட்டு போகும். மேனிஃபெஸ்டேஷன் அத ரியாலிட்டியா மாத்தும். நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அதை கொடுக்கறது தான் யூனிவர்ஸ் ரெடியா இருக்கு. உங்களுக்கு அது வரலன்னா உங்ககிட்ட தான் பிரச்சனை, இல்லை. இப்போ ஒரு கிளாஸ்ல டீச்சர் கிளாஸ் எடுத்தா 100% பீப்புள்ஸும் கவனிப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதுல 2% கவனிச்சிருப்பாங்க. அந்த 2% ஆளு தான் நானே. ஸோ என்னால எப்படி அந்த 98% பீப்புள்ஸ்க்கும் சொல்லித்தர முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களை ஸ்கூல்ல உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கவே இருக்காது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். ஏன்னா இவரு கமெண்ட் பண்ணனால மட்டும்தான் இந்த ஒரு வீடியோ உருவாக்கப்பட்டது. ஸோ உங்களுக்கும் ஏதாவது டாபிக்ல டவுட்ஸ் இருக்கு, இல்ல எந்த டாபிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஒரு டாபிக்கை நான் எடுத்து போடுறேன். Hey guys, listen this video carefully because this video is very important for your life growth. இன்னைக்கு நம்ம தி சீக்ரெட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் இந்த புக்கை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த புக்ல மொத்தமா 10 அத்தியாயம் இருக்கு, அதாவது 10 டாபிக்ஸ் இருக்கு. அது ஒன்னையும் லைன் பை லைனா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போலாமா? முதல் அத்தியாயம் பாத்தீங்கன்னா எண்ணம் போல் வாழ்க்கை. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் தான். இவரு சின்ன வயசுல பாத்தீங்கன்னா நம்மளும் விமானத்துல பறக்கணும், ஒரு பைலட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. இவரோட கனவை மத்தவங்க கிட்ட சொல்லும் போது இவரை கேலியும் கிண்டல்களும் பண்ணாங்க. இது எப்படி பாசிபிள் ஆகும், உன்னால எப்படி முடியும் அப்படின்னு இவரை பார்த்து ஏளனமாவும் கிண்டலாவும் சிரிச்சாங்க. அதே ஒரு 10-15 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவர் உருவாக்கின ராக்கெட் கம்மி செலவுல நிலால போய் சாதனை படைக்குது. அந்த ஒரு டைம் பீரியட்ல இந்தியால இருந்த எல்லாருமே பெருமையா ஃபீல் பண்ணாங்க. அப்போ உலக நாடுகள் முன்னாடி இந்தியன்ஸாலையும் இந்த மாதிரி ஒரு ராக்கெட்டை உருவாக்க முடியும் அப்படின்னு இவரு ப்ரூவ் பண்ணி காட்டினாரு. அதே அவரோட பாஸ்ட் லைஃப் எடுத்து பாத்தீங்கன்னா உன்னால முடியுமா இது அப்படின்ட்டு எவெல்லாம் அவரை பார்த்து ஏளனமாவும் கேலியை கிண்டலும் பண்ணி சிரிச்சாங்களோ அவங்க எல்லாத்தோட மூக்க உடைக்கிற மாதிரி இவரோட சாதனையை பண்ணாரு. இது அவரோட முழுக்க எண்ணத்தின் சக்தினால மட்டுமே இது நடந்தது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்மளோட எண்ணம் எவ்வளவு வேல்யூவானதுன்னு. நம்மளோட லைஃப்ல இந்த பிரபஞ்சத்துக்கும் நம்ம மனசுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. நம்ம உள்ளுணர்வு எதை சொல்லுதோ, நம்ம ஆழமா எதை நம்புறோமோ அது கண்டிப்பா நடக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம உள்ளுணர்வு சொல்றத நம்ம ஆழமா நம்பணும். உங்களுடைய திட்டங்கள்ல முழு கவனம் வேணும், பிளஸ் அது கூடயே விடாமுயற்சி வேணும். இந்த ரெண்டுமே உங்ககிட்ட இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களோட கனவை இந்த பிரபஞ்சமே பரிசா உங்ககிட்ட வந்து கொடுக்கும். மொத்தத்துல இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தின் சக்தி, ஈர்ப்பு விதியின் சக்தி, எண்ணங்களின் சக்தி, இது மூணையும் உள்ளடக்கிய வேல்யூபிளான புக்கை பத்தி நம்ம டீட்டெயில்டா தெரிஞ்சுக்க போறோம். டெஃபினட்டா இந்த ஒரு புக்கை யாருமே படிச்சிருக்க மாட்டீங்க. இன்கேஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்ல போடுங்க. அத்தியாயம் 2, மனமும் பிரபஞ்சமும். அமைதியான மனதிடம் மொத்த பிரபஞ்சமும் சரணடையும். கண்டிப்பா இது உங்க லைஃப்ல நடந்திருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அப்ப நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. மச்சான் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குடி அப்படின்னு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது ஆளுக்கு ஒவ்வொரு சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுவே நீங்க அவங்க கிட்ட இருந்து தள்ளி கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு நீங்க தனியா போய் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்னவா இருக்கும், ஒருவேளை இதுக்கு தீர்வா அமையுமோ, இல்ல அது தீர்வா அமையுமோ, இல்ல நம்ம இது இப்படி சொல்லி இந்த பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்துக்கான தீர்வை நீங்க சொல்லி அந்த பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணிடுவீங்க. இங்க உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈர்ப்பு விதியின் சக்தியின் வெளிப்பாடாதான் அந்த ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. முன்னாடியே சொன்னல, அமைதியான மனதிடம் மொத்த பிரபஞ்சமும் சரணடையும் அப்படின்னு. ஈர்ப்பு விதி அங்க உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனதுனாலதான் அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைச்சிருக்கு. என்ன ப்ரோ இந்த பிரச்சனைக்கும் ஈர்ப்பு விதிக்கும் என்ன ப்ரோ சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பந்தம் இருக்கு. இந்த மொத்த உலகமுமே பாத்தீங்கன்னா ஒரு அணுக்களால் ஆனது. அந்த அணுக்களால் ஆனதுதான் இயற்கையும் மனிதனாகிய நாமளும். நீங்க சின்ன வயசுல படிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. நம்ம உடம்புல ஏகப்பட்ட அணுக்கள் இருக்கு. எக்ஸாம்பிள் நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான், இந்த மாதிரி அணுக்கள். நம்ம உடம்புல இருக்கிற அணுக்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அணுக்களுக்கும் ஒரு சக்தி இருக்கு, ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு.
இந்த சக்திகளின் வெளிப்பாடாதான் நம்ம கடவுள்கிட்ட என்ன வேண்டுனாலோ இல்லை நம்ம என்ன நினைச்சாலோ நம்ம எண்ணம் நல்லா இருந்தாலோ நமக்கு நல்ல வாழ்க்கை அமையுது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஈர்ப்பு விதி மட்டும்தான். ஈர்ப்பு விதி பத்தி சொல்லணும்னா நம்ம பாசிட்டிவா யோசிச்சா அதோட இம்பாக்ட் கிடைக்கும், நம்ம நெகட்டிவா யோசிச்சா அதோட இம்பாக்ட் கிடைக்கும். சிம்பிள். அத்தியாயம் 3, ஆசையும் விருப்பமும். நம்ம குழந்தையா இருக்கும்போது நமக்கு ஒரே ஒரு எய்ம் தான் இருக்கும், நான் டீச்சர் ஆகணும், நான் ஏஎஸ் ஆகணும், நான் ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்ட்டு. அதுவே வளர வளர பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான கனவை செட் பண்ணி அதை நோக்கி கடின உழைப்பு தொடர் முயற்சியும் போட்டு அந்த கனவை நம்ம ஜெயிக்கிறோம். ஆனா அதுலயும் சில பேர் பாத்தீங்கன்னா டான் படத்துல வர மாதிரி பேசாம நான் சயின்டிஸ்ட் ஆயிடுவா, நான் வேணா பேசாம கவிஞர் ஆயிடுவா, நான் வேணா அதாயிடவா இதாயிடவா அப்படின்னு தேடலே தன்னோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு சரியான லட்சியம் இல்லாதனால ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்வாங்க. இப்படி நீங்க இல்லாம உங்களோட கனவுகள் என்ன, உங்களோட ஆசைகள் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த கனவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதற்கான பாதையில எவ்வளவு தடைகள் வந்தாலும் என்னால இது முடியும், நான் இதை கண்டிப்பா சாதிச்சே காட்டுவேன், நான் கண்டிப்பா இதை பண்ணிடுவேன் அப்படின்ட்டு எல்லா தடைகளையும் முறியடிச்சு உங்க கனவை நோக்கி நீங்க போய்கிட்டே இருக்கணும். இன்கேஸ் அப்போ உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலும் கவலைப்படாதீங்க, நல்ல எண்ணங்களின் வெளிப்பாடா உங்களோட நெகட்டிவ் தாட்ஸை உடைச்சிடலாம். நல்ல எண்ணங்களின் வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா வெற்றியை மட்டுமே நமக்கு கொடுக்கும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 12th ஃபெயில் மூவி. 12th ஃபெயில் மூவியை எல்லாருமே கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அதுல ஹீரோ பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு கனவு செட் பண்ணி அதை அடைய அவர் படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமா என்ன, தன்னோட லாஸ்ட் அட்டம்ல கூட தன்னோட கனவை விட்டு கொடுக்காம அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்த வெளிப்பாடா அவரு கடைசியில ஐபிஎஸ் ஆயிடுவாரு. இங்க அவரோட வெற்றிக்கு முழுக்க முழுக்க காரணம் பாத்தீங்கன்னா ஈர்ப்பு விதி மட்டும்தான். தொடர் சிந்தனையும் இடைவிடா முயற்சியும் வெற்றிக்கு வழிவகுக்கும். நான் உங்ககிட்ட பர்சனலா ஒண்ணு சொல்றேன், வேர்ட்ஸ் ஹேவ் பவர். உங்க வீட்டுக்கிட்ட 2 செடி இருந்தா நான் சொல்றத போய் நீங்க அதுகிட்ட சொல்லுங்க, அப்பவே உங்களுக்கு வேர்ட்ஸ்க்கான சக்தி எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். 2 செடி இருக்குல்ல, அதுல ஒரு செடி கிட்ட எப்பயுமே பாசிட்டிவா பேசுங்க. நீ நல்லா வளருவ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ நல்லா பெரிய மரமா வளருவ, உன்னோட பூக்கள்லாம் அருமையா இருக்கு, உன்னோட ஸ்மெல் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அதுவே இன்னொரு செடி கிட்ட உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, நீ எல்லாம் வளரவே மாட்டேன், நீ எல்லாம் வேஸ்ட், நீ எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. இதை மட்டும் நீங்க தொடர்ந்து 1 வாரம் பண்ணும்போது அந்த செடியை நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களோட வார்த்தைகளுக்கான சக்தி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்குமே நம்ம கிட்ட நம்ம தோத்துட்டோம், நம்மளால முடியாது, இது எனக்கு வராது அப்படின்னு ஒருபோதும் சொல்லவே கூடாது. இதுக்கப்புறம் நீங்க உங்ககிட்ட அப்படி சொல்ல மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். தயவு செஞ்சு ப்ளீஸ் உங்ககிட்ட என்னைக்குமே நீங்க நெகட்டிவா பேசாதீங்க. அத்தியாயம் 4, விசுவலைசேஷன் பயிற்சி. அதாவது இப்ப நம்ம கிட்ட ஒரு கனவு இருக்கு. எக்ஸாம்பிள், இப்ப எனக்கு ஒரு யூடியூபர் ஆகணும் அப்படின்னா நான் டெய்லியுமே நான் ஒரு யூடியூபர், என்கிட்ட சில்வர் பிளே பட்டன் இருக்கு, என்கிட்ட கோல்டு பிளே பட்டன் இருக்கு, என் வீடியோஸ்க்கு நிறைய கமெண்ட்ஸ் வரும், என்னை இங்கெல்லாம் ரெகனைஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் டெய்லியுமே நான் இதை பத்தி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னோட ஆசைகள் என்ன அப்படிங்கிறத நான் நோட் பண்ணி அது ஒரு வாலில் பேஸ்ட் பண்ணிடணும். நான் அதை டெய்லியுமே பார்த்து நான் அதை படிக்கணும். நான் ஒரு யூடியூபர், என்னால் முடியும், நான் கண்டிப்பாக யூடியூபர் ஆயிடுவேன், என்கிட்ட சில்வர் பிளே பட்டன் இருக்கு, என்கிட்ட கோல்டு பிளே பட்டன் இருக்கு, என்னை நிறைய இடத்துல ரெகனைஸ் பண்ணுவாங்க, என்னோட வீடியோ கீழே நிறையா கமெண்ட் போடுவாங்க அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு 3 மாதம் பண்ணேன்னா கண்டிப்பாக 4வது மாதம் நான் கண்டிப்பாக ஒரு யூடியூபர் ஆயிடுவேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு கனவு இருக்கு அப்படின்னா அந்த கனவை பத்தி நீங்க பாசிட்டிவா உங்ககிட்ட பேசிட்டே இருங்க. நீங்க ஆல்ரெடி அந்த கனவை அடைஞ்ச மாதிரி பேசிட்டே இருங்க. நீங்க இப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் நீங்க உங்களோட கனவை அடைஞ்சிருவீங்க. இந்த ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க, உங்ககிட்ட சரியான ஃபோக்கஸ் இல்லைன்னா நீங்க கண்டிப்பா லைஃப்ல ஜெயிக்கவே மாட்டீங்க. ஸோ ஃபோக்கஸ் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது அப்படிங்கிற பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஃபோக்கஸ்னு கமெண்ட் பண்ணுங்க, அதுக்குன்னு ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். அத்தியாயம் 5, நன்றி உணர்வின் சக்தி. இதை ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அண்ட் ஒரு ட்ரூ ஸ்டோரியோட கம்பேர் பண்ணி நான் சொல்றேன். ஒருத்தர் ஒரு நாள் பைக்ல போயிட்டு இருக்கும்போது அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல தன்னோட 2 காலுமே செயலிழந்து போயிடுச்சு. அப்போ அவரு என்கிட்ட கால் இல்லை அப்படின்னு வருத்தப்படாம, பரவாயில்ல, இந்த ஒரு ஆக்சிடென்ட்ல என்கிட்ட கை இருக்கு, இந்த அழகான உலகத்தை பார்க்கறதுக்கு என்கிட்ட கண் இருக்கு, என்னால வாய் பேச முடியுது, இதுவே நான் பொழைச்சிட்டேன், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இதை வச்சே நான் வாழ்ந்துப்பேன் அப்படின்ட்டு தொடர்ந்து 1 வாரம் அவர்கிட்ட சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இவருக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது பல டாக்டர்ஸ் கையை விரிச்சிட்டாங்க, உங்க காலை காப்பாற்ற முடியாது அப்படின்னு. ஸோ இந்த ஒரு இடத்துல அவர்கிட்டே நன்றி உணர்வா பேசி நன்றி உணர்வா இருந்தனால
கொஞ்ச நாள்லயே அவரோட காலில் மூமெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, காலெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. யாரெல்லாம் உங்களால முடியாது, இந்த கால் செத்துருச்சு அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாருமே வாட் அ மெடிக்கல் மிராக்கிள், உங்க காலுக்கு உயிர் வந்துட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள்ல இப்படியே வந்துட்டு இருந்ததுன்னா உங்க கால் நிரந்தரமா குணமாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு இடத்துல எது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட எது இருந்தாலும் எது இல்லைனாலும் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம நன்றி உணர்வா இருக்கும்போது நமக்கு என்ன தேவையோ அதை இந்த பிரபஞ்சமே உருவாக்கி கொடுத்துரும். ஸோ என்னைக்குமே நீங்க உங்ககிட்ட நன்றி உணர்வோட நடந்துக்கோங்க. அத்தியாயம் 6, முயற்சியும் பயிற்சியும். உங்க வாழ்க்கையில ஒரு கனவை செட் பண்ணி அதை அடையறதுக்கு 2 விஷயம் தான். ஒன்று முயற்சி, இன்னொன்று அதற்கான பயிற்சி. இது ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள் கூட மேட்ச் பண்ணி சொல்லணும்னா, நருட்டோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுல வர ராக்லி கேரக்டரை எத்தனை பேருக்கு தெரியும்? முன்னாலெல்லாம் ஒரு நிஞ்சாவா மாற முடியாது அப்படின்ட்டு பல பேர் சொல்லியும் என்னால முடியும் அப்படின்ட்டு அவனுக்கு எந்த ஒரு ஜூட்ஸுமே தெரியாம இருந்தாலும் என்னோட தொடர் முயற்சினால என் கனவை விட்டு கொடுக்காம நான் ஒரு நிஞ்சாவா மாறுவேன் அப்படின்னு தொடர்ந்து அவன் பயிற்சி பண்ணி அவனோட கனவை எந்த ஒரு இடத்துலையும் விட்டு கொடுக்காம அவன் மேல அவன் கான்ஃபிடென்ட்டை வச்சு அவன் ஒரு நிஞ்சாவா மாறிடுவான். ஸோ அந்த மாதிரி 1000 பேர் உங்க கனவுகளை தப்பா பேசினாலோ தவறா புரிஞ்சுக்கிட்டு உங்களை அடிச்சாலும் புரட்டினாலும் என்ன பண்ணாலும் நீங்க அவர் கண்ணை பார்த்து நான் கண்டிப்பா இதை பண்ணியே தருவேன் அப்படின்னு சொல்லுவேன். அத்தியாயம் 7, தொடர் பயிற்சி, அதாவது கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சிக்கு ஒரு தரமான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும் அப்படிங்கிறது ஆசை. நீங்க ஒரே நாள்ல 100 வீடியோ அப்லோட் பண்ணீங்கன்னா கண்டென்ட் கிரியேட்டர் ஆவீங்க நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா கிடையாது. அதே 100 நாள்ல டெய்லியும் ஒரு மொத்த வீடியோவாவது நீங்க டெய்லியும் தொடர்ந்து அப்லோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 100வது நாள்ல ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். அதாவது மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணும்போது தான் அதற்கான பலன்கள் கிடைச்சிட்டே இருக்கும். 2 நாள் உழைச்சிட்டேன், 3 நாள் உழைச்சிட்டேன், 4 நாள் உழைச்சிட்டேன், எனக்கு என் பலனே வரல அப்படின்னா கடைசி மட்டும் உங்களுக்கு பழமும் கிடைக்காது, காயம் கிடைக்காது. ஸோ என்ன நல்லது நடந்தாலும் சரி, என்ன கெட்டது நடந்தாலும் சரி, உங்களோட கனவை நோக்கி நீங்க போய்கிட்டே இருங்க. அத்தியாயம் 8, செயல்கள். உலகின் தலை சிறந்த சொல் செயல் அப்படின்னு நான் சொல்லலை, நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் வேலைக்காரன் படத்துல சொல்லியிருப்பாங்க. உலகின் தலை சிறந்த சொல் செயல். உலகின் தலை சிறந்த சொல் செயல். நம்மளோட கனவை நோக்கின செயல்களோ எண்ணங்களோ ஒரே நேர்கோட்டில் இருந்தா இந்த பிரபஞ்சமே நமக்கான வெற்றியை தேடி கொடுக்கும். அதாவது இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு பசிக்குது, அதுக்கு நான் சாப்பிட்டா நீங்க ஒத்துக்குவீங்களா? அதே மாதிரி தான் உங்ககிட்ட கனவு இருக்குன்னா அதை நீங்க தான் போய் அடையணும். நமக்காக யாராவது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, இல்லை அது பண்ணுவாங்க, இல்லை அவர் மேல என் நம்பிக்கை இருக்கு, அவர் எனக்கு பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா பண்ண மாட்டாங்க. 2வது, உங்க கனவு நோக்கின செயல்களை எப்போ நீங்க பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதான் உங்க கனவு உங்ககிட்ட வரும். அத்தியாயம் 9, சவால்கள் நிறைந்த பாதை. நீங்க சும்மா இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, லைஃப் நல்லா கூலா ஜாலியா போயிட்டு. அதே நீங்க ஒரு ட்ரீமை செட் பண்ணீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து உங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் ஏன் வருது தெரியுமா? இந்த பிரச்சனைகள்ல கடந்தா மட்டும்தான் உங்களால உங்க கனவை அடைய முடியும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கோவில் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும்ல, கோவில் இருக்கிற சிற்பத்தை பார்த்து படி கேட்டுச்சாமா, என்னை எல்லாருமே மிதிச்சுட்டு உங்களை வந்து பாக்குறாங்க, நீங்களும் கல்லுதான் நானும் கல்லுதான், ஆனா ஏன் நம்ம 2 பேத்துக்குள்ள இவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கோயில இருக்கிற படி கேட்டுச்சாமா. அதுக்கு கோவில்ல இருக்கிற சிற்பம் சொல்லுச்சாமா, தம்பி உன்னை 3 அடி அடிச்சாங்க, நீ படி கேட்டா போதும், என்னால அடி தாங்க முடியல அப்படின்ட்டு உக்காந்துட்டேன், ஆனா என்ன 100 அடி அடிச்சாங்க, நீங்க எவ்வளவு அடி அடிச்சாலும் நான் தாங்குவேன் அப்படின்ட்டு ஒரு மன வலிமை இருந்தனால மட்டும்தான் நான் இன்னைக்கு சிற்பமா கோவிலுக்குள்ள இருக்கேன், நீ படிக்கட்டா கோவிலுக்கு வெளியே இருக்க. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, உங்களுக்கு வர பல பிரச்சனைகளை நீங்க கடக்கும் போது உங்களோட மன வலிமை கொஞ்சம் கூட குறையாம இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா உங்க கனவை அடைஞ்சிருவீங்க. அதே உங்க மன வலிமை சிறிதளவும் குறைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன். அத்தியாயம் 10, இலக்கை அடைதல். ஈர்ப்பு விதி ஈக்குவல் கடின உழைப்பு, தொடர்பயிற்சி, ஒரு உண்மையான இலக்கு, கனவை நோக்கின விடாமுயற்சி. ஸோ இந்த 4 விஷயங்களும் இருந்தாதான் உங்களுக்கு ஈர்ப்பு விதி ஒர்க் அவுட் ஆகும். ஒன்று மட்டும் என்னைக்கும் மறந்துடாதீங்க, நம்ம எண்ணங்களுக்கு நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு. நீங்க உங்களை நோக்கி இல்லை உங்க கனவை நோக்கி பாசிட்டிவா உங்க எண்ணத்தை வைக்கும்போது மட்டும்தான் உங்களால ஜெயிக்க முடியுங்கிறத மறந்துடாதீங்க. சிறிதளவும் கூட, துளியும் கூட
உங்க மேல நம்பிக்கை இல்லாம என்னால இது முடியாது, எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ட்டு போயிட்டீங்கன்னா டெஃபினட்டா சொல்றேன், இந்த ஈர்ப்பு விதி எதுவுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. உங்களுக்கு வேணும்னா எப்படி நம்ம லைஃப்ல ஃபோக்கஸ்டா இருக்கலாம் அப்படிங்கிற வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு ஃபோக்கஸ் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ஃபோக்கஸ்க்காக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போடுறேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன புக்ஸ் பத்தின நாலேஜ் வேணும், இல்லை எனக்கு இந்த டாபிக்ஸ் பத்தின நாலேஜ் வேணும் அப்படின்ட்டு இருக்கோ அது எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக நான் அதை ஆரம்பி பண்ணி வீடியோ மேக் பண்ணி போடுறேன். மறக்காம என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நான் உங்க ஃபீட்ல வரமாட்டேன். டாடா, பை பாய்.